சேலம் சங்ககிரி காவல் நிலையத்தில் மர்ம பொருள் வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். விவரங்களுடன் நம்முடைய சேலம் செய்தியாளர் கோகுல். இந்த விபத்துடைய பின்னணி என்ன? சேலம் மாவட்டம் சங்ககிரியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய குப்பைகளை சுத்தம் செய்யும் பணியில் இன்று மாலை 3 பேர் ஈடுபட்டிருக்கிறார்கள். சங்ககிரி மலையடிவாரம் என்ற பகுதியை சேர்ந்த ஹேம் அப்துல்லா மற்றும் இப்ராஹிம் மற்றும் பால்வாய் தெருவை சேர்ந்த ராஜ்குமார் ஆகிய 3 பேர் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த குப்பைகளை கூட்டி வைத்து அங்கு தீ வைத்திருக்கிறார்கள். இதன் அடுத்து சிறிது நேரத்திலேயே அங்கிருந்து திடீரென ஒரு வெடி சத்தத்துடன் காவல் நிலையத்தின் முன்பாக அமைத்திருக்கக்கூடிய அந்த வரவேற்பறையின் மேற்கூரை சிதறி இருக்கிறது. அந்த மேற்கூரையின் தகரம் தனி துண்டாக சிதறி அங்கே அந்த பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது விழுந்ததில் இருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பரத் மற்றும் ஹேமத்துல்லா ஆகிய 2 பேர் மீதும் பட்டு பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் அவர்களை உடனடியாக அங்கிருந்தவர்கள் மீட்டு சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அங்கு தற்பொழுது மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் ஹேமத்துல்லா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார். பரத் சற்று காயங்களுடன் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த வெடி விபத்து எதனால் நடந்தது, அங்கு வெடித்த பொருள் என்ன என்பது குறித்து தற்போது காவல்துறையினர் விசாரணை செய்து வருகிறார்கள். இந்த தகவலை அறிந்து தற்பொழுது சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் சம்பவ இடத்திற்கு சென்று தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அந்த இந்த வெடி விபத்து நடந்ததுக்கான காரணம் அங்கு ஏதேனும் பழைய பட்டாசுகள் இருந்ததா அல்லது வெடிபொருட்கள் அங்கு இருந்ததா, யாரேனும் திட்டமிட்டு கொண்டு அங்கு வைத்தார்களா, என்ன காரணத்தினால் இந்த பொருள் வெடித்தது என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. காவல் நிலைய வாசலிலேயே ஒரு வெடி விபத்து நடந்து ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் சங்ககிரி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.